நம்மலாம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்தா என்ன பண்ணுவோம்? ஒரு லைக்கு, இல்லை ஒரு கமெண்ட்டு, இல்லை ஷேரு இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தோட வில்லன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் என்ன இருக்கோ அதை தேடி போகிறாப்புல. புரியல சொல்கிறேன். வீடியோ பார்த்துருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம தேஜா, சஜ்ஜா, வரலட்சுமி, சரத்குமார் மற்றும் வினய் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க ஹனுமான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேனாக இருப்பார் போல். படம் முழுக்க வந்து அந்த சூப்பர் ஹீரோ ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் காமிக்ஸாக இருக்கிற ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும் சரி, அப்படியே அள்ளி தெரிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இப்போ நம்ம படத்தோட ஒன்லைன்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம வில்லனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து இந்த சூப்பர் ஹீரோ மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தானுமே ஒரு சூப்பர் ஹீரோவை மாறணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணுறாரு. இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எந்த அளவுக்கு போகுதுன்னா, அவங்க அப்பா அம்மாவையே கொள்கிற அளவுக்கு போயிடுது. ஸோ ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதமாக நம்ம ஹீரோவுக்கு பவர் கிடைக்க, அந்த பவர் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. அதனால நம்ம ஹீரோவை தேடி வராரு. ஸோ இதுக்கிடையில் அந்த பவருக்காக அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, அந்த பவர் அவர் கடைசியில் கிடச்சிதா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்லாம் பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்குறப்ப நம்ம டேரக்டர் அண்ட் அவர் சூஸ் பண்ண கதை, அதாவது இந்த படத்துக்கு என்ன தேவை, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட கேஸ்டையும் நம்ம சொல்லலாம். யார் யார் என்னென்ன ரோல் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்றத டேரக்டர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சு எடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் இது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். காமிக்கலாக ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஸோ நம்ம ஹனுமான் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களாக இருக்கணும் சரி, அவருக்கு அந்த பவர் எப்படி கிடச்சிது அது வந்து முன்னாடி ஒரு டைட்டில் காலில் ஒரு சின்ன ஒரு விஷுவல் கொடுத்து ஈஸியாகவே புரிய வைக்கிறாரு. நம்ம எப்படி சொல்ல, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரியான ஒரு கதையாக தான் இது இருக்குது. என்ன தான் பண்ண போகிறாங்க, ஒரு சூப்பர் ஹீரோன்னு வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோன் வரப்போகிறாரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அந்த கதையிலேயே நேர்த்தியை கொடுக்குன்றது இருக்குல்ல, அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம டேரக்டரை சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து வரலட்சுமி, சரத்குமாராக இருக்கட்டும் சரி, வினயாக இருக்கட்டும் சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் அவங்க கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்துக்கு கூட நடிச்சிருக்க கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து எந்த வகையிலுமே நமக்கு ஒரு நெகட்டிவாவோ இல்லை வேறு ஏதாவது இதாகவோ இல்லை. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ்னு போனோம் அப்படின்னா கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ரொம்ப சொல்லணும்னா மியூசிக் வந்து படத்தோட இதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே லைட்டாக வந்து இந்த தெலுங்கு படம் அப்படின்றனால அந்த தெலுங்கு படத்தோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை பாகுபலி படத்துலேருந்து ஒரு சில ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த மியூசிக்கோட ரெஃபரன்ஸ்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் பிரதிபலிக்குது. ஆனாலுமே நமக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாத வகையில் இருக்குது. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இல்லை இது மாதிரியே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மியூசிக் நீ கூட சொல்லலாம். இன்னும் முன்னொரு காலத்தில் நடக்கிற அந்த ஹனுமான் சம்மந்தமாக இருக்கட்டும் சரி, இல்லை அதுக்கு அவங்க காட்டுற விஷுவலுக்கு இவங்க போடுற மியூசிக்காக இருக்கட்டும் சரி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக அப்படியே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, காமெடி சீன்ஸ்லாம் அங்கங்கே லைட்டாக தெளிச்சு விட்ருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல காமெடி சீன்ஸ்லாம் வருது, ஆனால் அதுவுமே ரசிக்க முடியாது இருக்குது. முகம் சொல்லிக்க வைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, பாசிட்டிவ்ல வந்துச்சுல, அடுத்து என்ன அப்படியே நெகட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் பக்கம் போனோம் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம இந்த ஹீரோயின் தாங்க. எனக்கு அதாவது ஒரு டவுட் இருக்குது, எந்த படத்துக்குமே வந்து ஏன் வந்து இந்த ஹீரோயின் வந்து கரெக்டாக அவங்களோட ரோல் வந்து பண்ணுறாங்க, சரியாக இது பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த படத்துலையுமே அந்த ஹீரோயினுக்கு வந்து ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அவங்க நடிக்கிறதுக்கும் சரி, இல்லை ரொம்ப ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்குறதுக்கும் சரி ரொம்ப மெனக்கிறாங்க நம்ம அமிர்தா ஐயர். ஸோ அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஈஸியாக தெளிவாக தெரியுது. ஸோ அது நம்ம இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ்னு பார்க்குறப்ப, இவர் வந்து ஒரு ஹனுமானோட சூப்பர் பவர்ஸ் தான் இவருக்கு இருக்கும் நம்ம ஹீரோக்கு. ஆனால் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வினய் வந்து ஒரு சூப்பர் சூட்டை போட்டு ஈஸியாக ஒரு ஹனுமான், ஒரு கடவுளுக்கு நிகராக இருக்கிற ஒருத்தவங்களை வந்து ஈஸியாக அடிக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அப்சல்யூட்லி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லாஜிக்லாம் பார்க்கக்கூடாதான் இந்த மாதிரி படத்தில். பட் இருந்தாலுமே இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து என்னடா இது, ஒரு கடவுளோட பவர் இருக்குது, ஆனால் அவர் வந்து சும்மா நார்மலாக ஒரு சூட்டை போட்டுட்டு இவர் எப்படி அடிக்கிறாரு, எப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறாரு, ரத்தம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. அங்கங்கே லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலுமே அதை அவங்க ஈஸியாக சரி பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணியோ அதை அவங்க தவிர்த்துருக்கலாம். பட் அது கொஞ்சம் யோசிக்க முடியாது இருக்குது. நம்ம டேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சூப்பர் ஹீரோ ஒரு பெரிய வந்து ஃபேனாக இருப்பார் போல். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசாந்த் வர்மா சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையவே அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மேபி அவர் நிறைய சூப்பர் ஹீரோ படங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் சரி, படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷசாம்னு சொல்கிறதா இருக்கட்டும் சரி, நிறைய காமிக்கல் ரெஃபரன்ஸை உள்ள படத்தில் வச்சுருக்காரு. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. என்னதான் இது ஒரு மாதிரி ஒரு காமிக்கலாக ஒரு ஹனுமானோ ஒரு கடவுள் சம்மந்தமான படம்னாலுமே சரி, அந்த இடத்துல அவர் வந்து ஒரு டயலாகர், ஒரு பிளாக் பேந்தரோ சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோட பேரை சொல்லி ரெஃபரன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்மேனோட ரெஃபரன்ஸ் இதை எடுத்துருக்காரு நினைக்கிறேன். அவர் சூட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராபினோட ஃபைட்டிங்கோட ஸ்டைலாக இருக்கட்டும் சரி, அவர் அங்கே மேலேருந்து காரில் குதிக்கிறா இருக்கட்டும் சரி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சீன்லாம் அங்கே இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலுமே அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இப்போ அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்கள் வந்து வர்றது வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து ஒரு அப்டேஷனை கொடுத்துட்டு தான் இருக்குது. அயலான் படங்களாக இருக்கட்டும் சரி, இல்லை ஹனுமான் படங்களாக இருக்கட்டும் சரி, சிஜியில் இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் இந்த படத்துக்கு இது ஓகே, சிஜியுமே நல்ல ஒரு இதாக தான் இருந்திருக்கு.
ஸோ மொத்தத்தில் இந்த படம் சின்ன பசங்க மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படமாக தான் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு படத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.